தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுடைய பங்கின் பாதுகாவலி புனித அன்னாளின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை ஆசிர்வதியும். இது பவனி வரும் இடமெங்கும் இறை ஆற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற திருமதி பார்பரா ஆசிரியை குடும்பத்தினர்,
திருமதி குழந்தையம்மாள் ஆசிரியை குடும்பத்தினர், திருமதி அருள் பவிதா குடும்பத்தினர், திரு பிரான்சிஸ் கண்டாக், திருமதி மேரி பாத்திமா குடும்பத்தினர் இவர்களுடைய கருத்துக்களுக்காகவும், மேலும் அருள் பவிதா, ஆரோன் ஸ்லாக்கியா, அசிபன் ராஜன், அருள் ரியா உடல் நலம் மற்றும் படிப்பிற்காகவும், இறுதியாக லியோ கௌசல்யா, ஸ்ரீனிகா இவர்களுடைய குடும்பத்தில் இன்று தனது 2வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஆலன் ரிச்சர்ட் என்பவருக்கு பிறந்தநாள் ஆசீரும் குடும்ப நலன்களுக்காகவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுளை தன் சிற்பியும் கட்டுபவருமாக கொண்ட நகரை ஆபிரகாம் எதிர்நோக்கி இருந்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 1-2 மேலும் 8-19 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இந்த நம்பிக்கையால் தான் நாம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோபுடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளம் உள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுரை இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர் என அவர் கருதினார். இவ்வாறு உயிரற்றவர் போலிருந்த இந்த ஒருவரிடமிருந்து வானத்தில் உள்ள திரளான விண்மீன்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் கணக்கற்ற மக்கள் பிறந்தனர். இவர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டவர்களாய் இறந்தார்கள். வாக்களிக்கப்பட்டவற்றை அவர்கள் பெறவில்லை எனினும் தொலையில் அவற்றை கண்டு மகிழ்ந்தார்கள். இவ்வுலகில் தாங்கள் அந்நியர் என்பதையும் தற்காலிக குடிகள் என்பதையும் ஏற்றுக்கொண்டார்கள். இவ்வாறு ஏற்றுக்கொள்வோர் தம்முடைய தாய் நாட்டை தேடி செல்வோர் என்பது தெளிவு. தாங்கள் விட்டு வந்த நாட்டை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் திரும்பிச் செல்ல அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவர்கள் சிறப்பான ஒரு நாட்டை, அதாவது விண்ணக நாட்டையே நாடுகிறார்கள். அதனால்தான் கடவுளும் தம்மை அவர்களுடைய கடவுள் என்று அழைத்துக் கொள்ள வெட்கப்படவில்லை. அவர்களுக்கென அவர் ஒரு நகரை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியிட புரிந்தது நம்பிக்கையினால்தான். ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்ற வாக்குறுதியை அவர் பெற்றிருந்த போதிலும் அவர் தம் ஒரே மகனை பலியிட முன்வந்தார். ஏனெனில் இறந்தோரை கடவுள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எனவே அவர் தம் மகனை மீண்டும் பெற்றுக்கொண்டார். பின்பு நடக்க இருந்ததற்கு
இது ஓர் அறிகுறி. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பழனி. தாம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தாம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தாம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் முடிந்தபடியே அவர் தாம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். பல்லவி. தாம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். நாம் பகைவரிடம் இருந்தோம், நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியில் இருந்தோம் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். பல்லவி. நம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். பல்லவி. நம் மக்களை தேடி வந்து விடுவித்த ஆண்டவரை போற்றுவோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவாக்குகள் 35 தொடக்கம் 41 இறுதியாக. அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவரை அனைத்து நிறைவானை வாழ்த்துப் பெறுவீராக. ஏழ்வது வல்லன்மையில் நாம் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்துப் பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து நிறைவானை வாழ்த்துப் பெறுவீராக. ஏழு வல்லன்மையிலிருந்து நாம் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மார்மாக மாறும். இறைவன் என்று வாழ்த்துப் பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் இன்னும் ஒரு திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஏதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின். ஆண்டவரை அணுகிச் செல்லுங்கள், அவரது ஒளியை பெறுவீர்கள், உங்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகாது. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் புத்துயிர் அளிக்கும் உமது அருளினை பெற்றுள்ள நாங்கள்
உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் அமர்வோம். இன்றைய வாசகத்தை யார் யார் கவனித்தது? இன்றைய வாசகத்தில் குறிப்பான நற்செய்தியில் என்ன நிகழ்வு உங்களுக்கு வாசிக்கப்பட்டது? கடவுள் மீது நம்பிக்கையாக. அஜய் சொல்லு, இன்னைக்கு என்ன நற்செய்தி வாசிக்கப்பட்டது? அபிஷேக் சொல்லு. ஏன்னா 2 பேரும் குஸ்தி போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதனால் அவங்களுக்கு தெரியாது. அப்படித்தானே? என்ன வாசிக்கப்பட்டது? ஆமாம், இயேசு எதன் மீது நடந்து செல்கிறார்? கடல் மீது நடந்து செல்லுகிறார். அப்படியா? படகுல போயிட்டுருக்கிறாரு. நல்லா தலையணை வைத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்தார்? படகுல ஏறுறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அவரை தேடி வந்த மக்கள் எல்லாருக்கும் அவர் நற்செய்தியை அறிவித்தார். அடுத்தது நோய் நொடிகளை எல்லாம் குணமாக்கினார். யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு வந்தார்களோ அவற்றையெல்லாம் அவர்களுக்கு அவர் நிறைவேற்றி தந்தார். அதை முடிச்சுட்டு அடுத்து மற்ற ஊர்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக அவர் படகிலே பயணம் செய்கிறார். நன்றாக படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார் தலையணை வைத்து. அப்போ திடீரென்று என்ன வருகிறது? ஆமாம், புயல் காற்று வீசுகிறது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக மீன் பிடிக்கிற போட்டு போகிறத நம்ம பார்த்துருக்கோம். அலைகளில் அப்படி ஏறி ஏறி இறங்கும். அதுவே சில பேருக்கு அச்சமாக இருக்கும். கன்னியாகுமரி போகிறவங்களுக்குலாம் தெரியும், விவேகானந்தர் ராக்குக்கு போகும்போது அந்த பெரிய போட்டு வந்து எவ்வளோ ஷேக் ஆகுங்கிறது தெரியும். அதில் போகும்போதே இப்போ கவுருமா அப்புறம் கவுருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு பயத்தோடு போவோம். ஆனால் அதை விட கொடுமையாக ஒரு புயல் வீசுகின்ற பொழுது இன்னும் எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கும் என்பது நாம் கற்பனை செய்து பார்க்க முடியும். எனவே அங்கே எல்லாரும் உயிருக்கு பயந்து சீடர்கள்லாம் அச்சத்தோடு இருக்கிற அந்த நேரத்திலே இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார். ஏன் தூங்குறார்? ஏன் தூங்குறார்? மற்றவங்களாம் பயந்துகிட்டு இருந்தாங்க, சீடர்கள் பயந்துகிட்டு இருந்தாங்க. இயேசு தூங்குறார். ஏன் தூங்குறார்? தூக்கம் வந்துச்சு, தூங்குறார். அப்படிதானே? ஏன் தூங்குறார்? சீடர்களை
சோதிப்பதற்காக. அடுத்து வெரி குட். இதுதான் அவருக்கு நம்பிக்கை. நம்ம ஒன்றும் கடலில் விழுந்துட மாட்டோம், அந்த புயல் நம்மை அழித்து விடாது, நமக்கு ஒன்றும் நடக்காது, நமக்கு ஒரு ஆபத்தும் வராது, நமக்கு எந்த பாதிப்பும் வராது என்ற நம்பிக்கை, அவர் தந்தையின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை. அப்பா தந்தையாம் இறைவன் நம்மை ஒன்றும் பண்ணிட மாட்டார், நம்மளை காப்பாற்றிடுவார், நமக்கு ஒரு ஆபத்தும் வராது என்கிற நம்பிக்கையிலே அவர் தலையணையிலே நன்றாக தலை வைத்து உறங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசுனுடைய சீடர்கள் அங்கே பயந்து கொண்டு அலறாங்க. அப்போதான் அவருடைய நம்பிக்கையெல்லாம் பார்க்குறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவோ புதுமைகளை செய்தார் இயேசு. அப்போல்லாம் இவங்கெல்லாம் கூட இருந்தாங்களா இல்லையா? கூட இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கணும், இயேசு நம்ம கூட இருக்கிறாரியா, எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் நம்ம கலக்கமுற தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, அச்சமுற தேவையில்லை, அவர் பார்த்துக்குவார், நம்மளை காப்பாற்றுவார், நமக்கு ஒரு ஆபத்தும் வராது என்று அவர்கள் நினைத்திருந்தால் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள், விசுவசித்திருந்தால் அவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள். எனவே அவர்களுடைய விசுவாசத்தை அவர் சோதித்து பார்க்கிறார். இயேசு தந்தையின் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத விசுவாசத்தால் இந்த புயல் தன்னை ஒன்றும் செய்து விடாது, அங்கு இருப்பவர்களையும் ஒன்றும் செய்து விடாது என்று உறுதியான நம்பிக்கையோடு நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் செய்த புதுமைகளையும் நன்மைகளையும் மக்களுக்கு செய்த அளப்பரிய செயல்களையும் பார்த்த அந்த சீடர்கள், இந்த இயேசு இருக்கிறாரு, நாம் பயப்பட தேவையில்லை என்று நினைக்காமல் அவர்கள் பயத்தோடு அங்கே ரொம்ப திகிலுற்று இருக்கிறாங்க. அதனால் போய் இன்னும் நாங்களாம் பயந்துட்டுருக்குறோம், இப்போ சாவோமா அப்புறம் சாக போகிறோமான்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்குறோம், நீ நல்லா தூங்கிட்டு இருக்கியே. அப்பொழுது அவர் எழுந்து என்ன சொல்லுகிறார்? அஞ்சாதீர்கள், அடுத்தது இறையாதே, சும்மாயிரு, அமைதியாயிரு, சத்தம் போடாத என்று அவர் காற்றுக்கும் கடலுக்கும் அவர் ஆணையிடுகிறார். அவை அவருடைய ஆணையை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றன, கீழ்ப்படுகின்றன. காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று அவர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். என்னடா இந்த மனுஷன் ஒரு புயலையே அடங்கிட்டாரு. அது எதற்காக என்றால் இந்த சீடர்களை வைத்து நம்முடைய விசுவாசத்தை அவர் ஆழப்படுத்துகிறார். அதனால் சீடர்கள் மேலே நம்ம கோவமோ, என்னடா அப்படி அவங்களாம் விசுவாசம் இல்லாமல் வாழ்ந்து விட்டார்களே என்று நாம் நினைப்போம். ஆனால் அது அல்ல. இவர்களை வைத்து ஒரு நம்பிக்கையை நமக்கு நம்ம ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டு, ஒரு நிகழ்ச்சி நடந்ததுனால தான் அது நமக்கு வாசிக்கப்படுகிறது. அப்போ வாசிப்பதால் தான் இயேசுவின் மீது நமக்கு நம்பிக்கை வருகிறது. எனவே அந்த நிகழ்ச்சி நடவாமல் இருந்திருந்தால், விவிலியத்திலே இதுபோன்ற நிகழ்வுகள் நடவாமல் இருந்தால், நாம் தந்தையினுடைய அன்பை, அவருடைய உடனிருப்பை, அவர் செய்கின்ற புதுமைகளை நாம் எப்படி நம்ப முடியும்? எனவே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது அசைக்க முடியாத விசுவாசம் வைக்க வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இதுபோன்று இயேசுவின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகள் நமக்கு நற்செய்தியாக வாசிக்கப்படுகின்றன என்பதை நாம் உணர வேண்டும். எனவே நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். ஒரு பிரச்சனை, துன்பம், வேதனை, சோர்வு ஏதாவது வந்துவிட்டால் உடனே நாம் கலக்கமுறுகிறோம், சோகமாயிடுறோம், அழுகிறோம். ஆம்பளைங்கள்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு சில பேர் அழுதா நமக்கு அசிங்கமாக போயிருமே நினச்சிக்கிட்டு மனசுக்குள்ளே அழுதுட்டு இருப்பாங்க. ஆனால் பெண்கள் டக்குன்னு அவங்களுக்கு பொலபொலன்னு கண்ணு தண்ணி ஊற்றிடும், நாம் பார்க்குறோம். அது தவறு அல்ல. இதை நாம் பல அனுபவங்களிலே இந்த சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். இவை எல்லாமே நம்முடைய வேதனையின் வெளிப்பாடுகள். இப்படி இருக்கின்ற இந்த சூழலிலே இந்த நற்செய்தி நமக்கு நம்பிக்கையை தருகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கலக்கமுற வேண்டாம், திகிலுற வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் தோல்விகளையும் நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள். நான் உங்களை மேலே தூக்கி விடுவதற்காக, உங்களுடைய துன்பங்களை துடைப்பதற்காக, வேதனைகளை எல்லாம் அகற்றுவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று
நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்ற இந்த நற்கருணை ஆண்டவரிடம் நம்மையே நாம் ஒப்படைப்போம். இவரை பற்றி கொண்டு வாழ்வோம். இவரிலே ஒரு முழுமையான, ஆழமானலாம் சொல்ல முடியாது, ஒரு முழுமையான விசுவாசத்தை இவர் மீது வைப்போம். இவர் நம்மை பாதுகாப்பார். ஆமென்.
கை கும்பிடு, அப்படி வரணும். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர்.
உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.